कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं. டிப்ரெஷன் வரும்பொழுது 3 சாய்ஸ் மனிதனுக்கு. ஒன்று, இந்த மன உளைச்சலையும் துக்கத்தையும் அதனால ஏற்படுற வெறுப்பையும் தன்மேலே காட்டிக்கிட்டு தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறது, வாழ்க்கையே வேண்டாம்னு. ஆனால் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, வாழ்க்கையை அழிச்சிக்கும் போது இப்ப இருக்கிறத விட மோசமான நிலைக்கு தான் அவர்கள் போறார்கள். இப்பவாவது உடல் மனம் ரெண்டும் இருக்கு, அதுல உடம்ப அழிச்சுக்கிட்டா என்ன ஆகும்? மனம் மட்டும் இருக்கும், உடல் இருக்காது. இதை விட மோசமான துக்ககரமான நிலைக்கு செல்வார்கள். அது தெரியாமல் தற்கொலையை மக்கள் முடிவாக எடுக்கின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, தற்கொலைதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடுங்குற்றம், பாவம். காரணம் என்னன்னா, தன்னுடைய உடம்பையை அழித்துக் கொள்வதனால் இதை விட கீழான உணர்வு நிலைக்கு செல்கின்றான். இது ஒரு பக்கம். இரண்டாவது, அடிக்ஷன். அடிக்ஷன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மெதுமெதுவா அழிச்சுக்கிறது. விஷம்ங்கிறது ஒரு கப்பு குடிச்ச உடனே செத்து போயிடலாம், அவ்வளவு அர்ஜென்ட்டா இல்லை, கொஞ்ச நாள் இருந்துட்டு சாகலாம்னா மது குடிச்சிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு கப்புல குடிக்கிறது பதிலா 100 கப்பா குடிக்கணும்னு நினைச்சா டைல்யூட்டடா குடிக்கலாம், வேற ஒண்ணும் இல்லை. முதலில் மதுவை மனிதர்கள் குடிக்க வேண்டும், பிறகு மது மனிதனை குடிக்க துவங்கிவிடும். முதல்ல நீங்க புகையிலை பிடிக்கணும், அதுக்கப்புறம் புகையிலை உங்களை பிடிச்சிரும். அடிமைத்தன்மை, அடிக்ஷன். மூன்றாவது பாதை அது என்னன்னா, முதல் பாதை இந்த வெறுப்பையும் வேகத்தையும் கொந்தளிப்பையும் தன்மேலேயே காட்டி உடம்பு அழிச்சுக்கிறது. ரெண்டாவது, அந்த வெறுப்பை வேகத்தை கொந்தளிப்பை மறக்கிறதுக்கு, மறந்து இருக்கிறதுக்கான முயற்சி பண்றது, அதுதான் அடிக்ஷன். மூணாவது, இந்த வெறுப்பு வேகம் கொந்தளிப்பை மற்றவர்கள் சமூகத்து மேல காட்டுறது, டெரரிசம், தீவிரவாதம். இந்த மூன்றுமே தீர்வு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப இருக்கிற தீவிரவாதத்துக்கும் காரணம் வேற ஒண்ணும் இல்லை. நாம் எல்லாம் கிருஷ்ணனை கண்டுகொள்ளாத, கிருஷ்ணனை தேடாத அர்ஜுனர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். உள்ள வேதனை, துக்கம், வெறுப்பு, மன அழுத்தம், மன உளைச்சல் என்ன பண்ணுவார்கள் இளைஞர்கள்? நேச்சுரலாக என்ன பண்றார்கள்? தீவிரவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். மிகப்பெரிய நம் சமூகம் செய்த தவறு என்னன்னா, ஆன்மீகம் சாராமலே ஒழுக்கத்தோடு வாழ்ந்துவிட முடியும்ன்ற ஒரு கருத்தை மக்களுக்கு நாம் கொடுக்க முயற்சி செய்தோம். அது மிகப்பெரிய தவறு. ஆன்மீகம் சாராமல் ஒழுக்கத்தை மக்களுக்கு சொல்ல முயற்சி செய்தீர்களானால், அதாவது சட்டம் ஒழுங்கு மூலமாகவே ஒழுக்கத்தை நிலைநாட்டிவிட முடியும்னு நாம் நினைக்கிறோம். முடியாது. நம்முடைய நாட்டிலே 6,40,000 கிராமங்கள் இருக்கின்றது. ஆனா வெறும் 14,000 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. எப்படி லட்சக்கணக்கான கிராமங்களை வெறும் கைப்பிடி அளவு காவல் நிலையங்களை வைத்து கட்டுப்படுத்த முடியும்? பாவம், அவங்களால என்ன பண்ண முடியும்? கஷ்டம். ஆன்மீகம் சார்ந்துதான் சமூகத்தின் கட்டுக்கோப்பும் ஒழுக்கமும் இருக்க முடியும். சமூகத்தினுடைய கட்டுக்கோப்புக்கும் அமைதிக்கும் ஆன்மீகம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம, தேரினுடைய போக்கிற்கு அச்சாணி எந்த அளவுக்கு முக்கியம் என்று தெரிந்து கொள்ளாமல் அச்சாணியை உருவுவதைப் போல நாம் ஆன்மீகத்தின் தேவையை சமூகத்திலிருந்து உருவிவிட்டோம். ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்? அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்கின்ற சத்தியங்களை அனுபவபூர்வமாக மனிதனுக்கு அளிப்பதுதான் ஆன்மீகம். அந்த சாரம், அந்த சத்தியம் மனிதனுக்கு சென்று சேராமல் வெறும் விதிகளின் மூலமாக, கட்டுப்பாட்டின் மூலமாக, வெறும் கோலை காட்டுவதன் மூலமாக, வெறும் பயமுறுத்துதலின் மூலமாக, அல்லது ஆசை காட்டுவதன் மூலமாக, ஆசை அச்சம் இந்த இரண்டின் மூலமாக மட்டுமே மனிதனை ஒழுக்கமாக வைத்துவிட முடியும் என்று நாம் நினைத்தது மிகப்பெரிய தவறு. இந்த தவற்றின் காரணத்தினால்தான் நாம் சமூகத்தின் எல்லா துக்கங்களையும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம்.
எப்போ நாம ஆன்மீகம் மெயின் ஸ்ட்ரீம்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய பாகமாக இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைச்சோமோ அப்பவே இந்த மூணுத்துக்கான இந்த 3 கதவையும் திறந்துட்டோம். சூசைடு, அடிக்ஷன், தீவிரவாதம், 3 கதவையுமே திறந்து வச்சிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த 3 கதவையும் மூடணும்னா முக்கியமான ஒரு கதவை திறந்தாக வேண்டும். ஞான தேடுதல். ஞான தேடுதல். ஞான தேடுதல் என்கின்ற பாதை திறக்குமானால் இந்த 3 கதவுகளும் தானாகவே மூடிக்கொள்ளும். இந்த 3ம் சமூகத்தில் இருந்து குறைந்துவிடும், அழிந்துவிடும், ஒழிந்துவிடும். இந்த 3க்குமான ஒரே தீர்வு என்னன்னா ஞான தேடுதல், ஜீவன் முக்த தேடுதல். அதிர்ஷ்டவசமாக அர்ஜுனனுக்கு ஞான சத்குருநாதன் அருகிலேயே இருந்தான். அதனால் அவனுடைய துக்கம் நேரடியான ஞான தேடுதலாக வெளிப்பட்டது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இன்றும் கிருஷ்ணன் நம் எல்லோருக்கும் அருகாமையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான். வாழுகின்ற ஞான குருமார்களின் வடிவிலும் அவனுடைய கருத்துக்களின் வடிவிலும் இதையெல்லாம் தாண்டி அழைத்தவுடன் ஓடோடி வரும் அன்பின் சக்தியின் வடிவிலும் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றான். அவன் நமக்கு கொடுக்கும் அழைப்புதான் நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மனச்சோர்வும் துக்கமும். அவன் நமக்கு கொடுக்கும் வேக்கப் கால், எழுந்து கொள்ள வேண்டிய ஒலி, நம்மை எழுப்புவதற்காக அவன் கொடுக்கின்ற ஒலிதான் இந்த மனச்சோர்வும் அழுத்தமும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனச்சோர்வில், மன அழுத்தத்தில், மன உளைச்சலில் உங்கள் வாழ்க்கையின் சில வினாடிகள் கழிந்தால் கூட தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் முக்திக்கான கால், ஜீவன் முக்திக்கான அழைப்பு வந்துவிட்டது. இறைவன் ஜீவன் முக்திக்கான அழைப்பிதழை உங்களுக்கு அனுப்பிவிட்டான். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது நேரடியாக ஜீவன் முக்த தேடுதலில் நுழைய வேண்டியது. இந்த டிப்ரெஷனும் சரியான முடிவு அல்ல, சூசைடும் சரியான முடிவு அல்ல, அடிக்ஷனும் சரியான முடிவு அல்ல, தீவிரவாதமும் சரியான முடிவு அல்ல. வளர்ந்து கொண்டே போகிற தீவிரவாதத்துக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை. அவர்களுக்கு காரணம் சொல்லப்படாமலேயே அவர்களை நாம் ஒழுக்கத்தால, விதிகளாலே கட்டுப்படுத்த நினைப்பது. 2008 மட்டும் தமிழ்நாட்டில் 6000 இளைஞர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. கொடுமையான விஷயம். வாழ வேண்டிய இளைஞர்கள் 6000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாமி, இதை பத்தி ஒரு ஆழம் ஆராய்ச்சி பண்ணா மெஜாரிட்டி வேற ஒண்ணுமே இல்லை. எக்ஸாம் ஃபியரும் பப்பி லவ்னு சொல்ற முதிர்வடையாத காதல், ரொமான்ஸ், இன்ஃபாச்சுவேஷன். திருமணம் செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு 2 பேருக்கும் பொறுப்பெடுக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஆனா ஹார்மோனல் டார்ச்சர்னால ஏற்படுற இன்ஃபாச்சுவேஷன், உடல் வளர்வதனாலே, உடலிலே நடக்கின்ற மாற்றங்களாலே ஏற்படுகின்ற இன்ஃபாச்சுவேஷன். ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த சாதாரண சிறு சிறு பிரச்சனைகளாலே மரணத்தையே தழுவுகின்றார்கள். காரணம், உண்மையில் அந்த டிப்ரெஷன் வரும்பொழுது எப்படி வரும்னா, போகவே போகாதது போல அது தோன்றும். அது மட்டும் இல்ல, என்றென்றுமே இருக்க போற மாதிரியே காட்டும். முடிவே இல்லாத ஒரு உணர்வை போல அது தன்னை காட்டிக்கொள்ளும். துக்கத்துக்கு முடியவே முடியாத ஒரு உணர்வாக தன்னை காட்டிக்கொள்ளுகின்ற சக்தி உண்டு. ஆனந்தம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா டைம் போறதே தெரியாது.
துக்கம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா டைம் போகவே போகாது. அதனாலதான் ஆனந்தமா ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா வாட்சை ஒரு தரம் கூட பார்க்க மாட்டோம். ஒருவேளை வாட்சை பார்த்தா 2 மணி நேரம் ஆயிருச்சா அப்படின்னு தோணும். ஆனா ரொம்ப அருவையா இருந்ததுன்னா 5 நிமிஷத்துக்குள்ள முள்ள நகரலையா, டைமே நகர மாட்டேங்குது. துக்கத்தில் இருக்கும் பொழுது காலம் நகராதது போலவே தோன்றும். ஆனந்தத்தில் இருக்கும் பொழுது காலம் பறந்து விடும். இது மனத்தின் இயற்கை. அதனாலதான் அந்த டிப்ரெஷன் வரும் பொழுது இது முடியவே முடியாதுன்ற மாதிரி தோணும். வாழ்க்கையின் எல்லா பாதைகளுமே அடைக்கப்பட்டு விட்டதை போல தோணும். டெலியூஷன், இல்யூஷன். மன உளைச்சலாலே உண்மையை நேரடியாக பார்க்க முடியாமல் தடுமாறுகின்ற தன்மை. அர்ஜுனன் இல்லை, எல்லா தன்மையிலும் மாட்டி தடுமாறுகின்றான். அது மட்டும் இல்லாம சன்னியாசியை போல பேசுகின்றான். ஐயோ கிருஷ்ணா, இவர்களையெல்லாம் கொன்றுவிட்டு நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? நான் காட்டுக்கு செல்லுகின்றேன், சன்னியாசி ஆகின்றேன். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல முடிவாக இருந்தால் கூட தவறான காரணத்திற்காக எடுக்கப்பட்டால் அது நல்ல விஷயமாக இருக்காது. ஒரு சின்ன கதை. ஒரு 3 பைத்தியக்காரர்கள் தாங்கள் சரியாகிவிட்டதாக நினைத்துக் கொண்டார்கள். எல்லா பைத்தியமே அப்படித்தான் நினைக்கும். அந்த ஆஸ்பத்திரி நடத்துற டாக்டர் போய் சொல்றார்கள், ஐயா நாங்க 3 பேரும் நல்லா தான் இருக்கிறோம், எங்களை வீட்டுக்கு அனுப்புங்க. டாக்டர் சொன்னார், நாளைக்கு ஒரு சோதனை பண்றப்ப அந்த சோதனைக்கு பிறகு அனுப்புறேன். ஆஸ்பத்திரியில ஒரு சின்ன நீச்சல் குளம் இருக்கு, அதுல தண்ணி இல்லாத காலியா இருக்கு. மருத்துவர் அந்த 3 பேரையும் மறுநாள் காலையில் நீச்சல் குளத்துக்கு வர சொல்லி தண்ணி இல்லாத அந்த காலியா இருக்கிற நீச்சல் குளத்துல முதல்ல ஒருத்தர் கூப்பிட்டு குதிப்பான்னு சொல்றாரு. அவர் குதிச்சிடுறாரு, கை உடைஞ்சு போகுது. டாக்டர் சொல்றாரு, முடியாது, உன்னை அனுப்ப முடியாது. 2வது நபரை கூப்பிட்டு நீ குதின்னு சொல்றாரு, அவரும் குதிக்கிறாரு, கால் உடைஞ்சு போகுது. 3வது நபரை கூப்பிட்டு குதிப்பான்னு சொல்றாரு, அவன் நான் குதிக்க மாட்டேன் அப்படின்றான். உடனே டாக்டர் சொல்றாரு, நீ போலாம் வீட்டுக்கு, நீ நல்லா ஆயிட்ட. ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போய் அந்த வெல்டு அடுப்புறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பேப்பர் ஒர்க்லாம் பண்ணும்போது அவர் டாக்டர் மெதுவா கேட்கிறாரு, நீ ஏன் குதிக்க மாட்டேன்னு சொன்ன நான் தெரிஞ்சுக்கலாமாப்பா அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும், எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு. குதிக்காதது சரியான முடிவு. ஆனா எந்த காரணத்திற்காக அந்த முடிவு எடுக்கப்பட்டதோ அது தவறான காரணம். முடிவு சரியாக இருந்தாலும் காரணம் தவறாக இருக்குமானால் இன்னமும் பைத்தியம் தெளியவில்லைன்னு அர்த்தம். இங்க அர்ஜுனன் சந்நியாசம் போகிறேன்னு சொல்றான். சந்நியாசம் போறது தவறில்லை. நம்முடைய பாரம்பரியத்திலே யார் வேண்டுமானாலும் எந்த வினாடி வேண்டுமானாலும் வைராக்கியம் பிறக்கின்ற அந்த வினாடியே ஜீவன் முக்த வாழ்க்கையை நோக்கி நுழையலாம். அது ஒன்றும் தவறில்லை. ஆனா தவறான முடிவிற்காக சரியான செயல் செய்யப்பட்டாலும் அது அந்த செயலுக்கு இழுக்காக மாறும். அர்ஜுனன் சன்னியாசியா போயிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? அதிகபட்சமா டிப்ரெஷன்ல இருந்திருப்பான். சந்நியாச தர்மத்திற்கே அவன் இழுக்காக மாறி இருப்பான். சில நேரத்தில் சன்னியாசியா போக வேண்டியவர்கள் சம்சாரியா போனாலும், சம்சாரியா போக வேண்டியவர்கள் சன்னியாசியா போனாலும் ஏற்படுற குழப்பம் தான் வாழ்க்கையில் இருக்கிற பல குழப்பங்கள். அவரவர்களுடைய பிராரப்தத்தை அவரவர்கள் வாழாமல் மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து அதிலே இருக்கின்ற வசீகரத்தை பார்த்து வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இக்கரைக்கு அக்கறை பச்சையா தெரியும், அக்கறைக்கு இக்கரை பச்சையா தெரியும். இந்த அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற உணர்வோட எடுக்கப்படுகின்ற முடிவுகள் முழுமைத்தன்மையை அளிக்காது. சாமி எப்பவுமே சொல்றது உண்டு, வாழ்க்கைய வாழ முடியலன்னு ஓடி போய் சன்னியாசி ஆகிறவர்கள் சன்னியாசத்திலையும் வாழ முடியாது. பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி என்னால வீட்டில் இருக்க முடியலன்னு ஆசிரமத்துக்கு வந்துடுறேன். அப்பா வீட்டிலையாவது ஒரு ஃபேமிலி, ஆசிரமத்தில் 1000 ஃபேமிலி.
அங்க வாழ முடியாம இங்க வந்தா இருக்க முடியாது. அங்க வாழறதை விட என் வாழ்க்கையில மிகப்பெரிய உபயோகம் இருக்கு, அதை விட பல விஷயங்களை என்னால செய்ய முடியும். ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா உருப்பட முடியும். சன்னியாசிங்கிறவன் அவுட்ஃபிட் இல்ல, ஓவர் ஃபிட். உருப்படாதது இல்ல, தெய்வ உருப்பட்டது. பரதேசி அல்ல, பரத்தை தேடி தேசம் தேசமாய் செல்லுபவன். பரத்தை தேடியோ அல்லது தேடியதை மற்றவர்களுக்கு சொல்ல பக்தர்களை தேடியோ தேசம் தேசமாக செல்வது. அதனாலதான் கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, எம்பெருமானுடைய விடை அருமையான விடை. இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து எம்பெருமான் பேசத் துவங்குகின்றான். இந்த பகவத்கீதை ஆழ்ந்து பார்த்தோமானால் எவ்வளவு பெரிய மனோ தத்துவ நிபுணன் கிருஷ்ண பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனனை பேசவிட்டு கேட்கின்றார். கேட்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய குணம். ஆச்சாரியனுடைய அடிப்படை குணம் கேட்பது. நம்ம நாட்டில் இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நம்ம பேசுறது யாருமே கேட்கறது இல்லை. நீங்களே கூட நீங்க வீட்டுல வாழறீங்களே தவிர எத்தனை தரம் வீட்டுல உங்களுடைய கணவன் மனைவியோட ஒருத்தர் கண்ணுக்கு நேரா பாத்துக்கிறோம் கிடையாது. எத்தனை தரம் நம்ம ஒருத்தரோட உட்காந்து பேசுறோம். அவர் பேசும்போது நீங்க சும்மா இருந்தாலும் கேட்கறீங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்க பதில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ள வேக வேகமா அங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. நீ முடி, நீ அப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். வேக வேகமா அந்த பதில சொல்றது, வேக வேகமா சொல்லும் பொழுது சில நேரத்தில் 1-2 பாயிண்ட மிஸ் பண்ணிடுவோம். மிஸ் பண்ணிட்டா அன்னைக்கு சண்டையில் அந்த பாயிண்ட மிஸ் பண்ணதுக்காக என்ன பண்ணுவோம், மறுநாள் காலையில பல் விளக்கும் போது அந்த பாயிண்ட் வந்த உடனே என்ன பண்றது, வேக வேகமா பல்ல குப்பிளிச்சுட்டு வெளியில வந்து திரும்ப ஆரம்பிக்கிறது. செகண்ட் ஷோ. நேத்து நீங்க சொன்னீங்கல்ல அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் விடை, அவர் உடனே என்ன பண்ணுவாரு, நீங்க வேகமா கொட்டுறதுனால அவருக்கு பல பாயிண்ட் மறந்து போயிடும். அதனால அவர் சும்மா ஆபீஸ்ல போய் சும்மா இருக்க நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது யோசிப்பாரு. அவர் யோசிச்ச பாயிண்ட் எல்லாம் வேகமா என்ன பண்ணுவார், கார்ல வரும்பொழுதே ரெடி பண்ணிட்டு வந்து வீட்டுல வந்த உடனே அவர் ஆரம்பிப்பாரு. நமக்குள்ள கான்வர்சேஷனே நடக்கிறது இல்லை, டயலாகே நடக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே மோனோலாக் தான், யாருமே கேட்கறது இல்லை. இங்கு எம்பெருமான் கேட்கின்றார். முதல் யோகம் முழுவதுமே அர்ஜுன விஷாத யோகம். எம்பெருமான் அர்ஜுனனை அவனுடைய துக்கத்தை வெளிக்கொட்ட விடுகின்றார், கேட்கின்றார், ஆழ்ந்து ஸ்டடி பண்றார், என்ன பிரச்சனைன்னு பார்க்கிறார். இரண்டாவது யோகத்துல தான் பேச ஆரம்பிக்கிறார். முதல் யோகத்தோட சாரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புற செய்தி என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் வரும்பொழுது, டிப்ரெஷன் வரும்பொழுது இந்த மூன்றையுமே தேர்ந்தெடுக்காதீர்கள். சூசைடை தேர்ந்தெடுக்காதீங்க, அடிக்ஷனை தேர்ந்தெடுக்காதீங்க, தீவிரவாதத்தை தேர்ந்தெடுக்காதீங்க. நல்லா புரிஞ்சுங்க, தீவிரவாதத்துல 2 வகை உண்டு. நாட்டு தீவிரவாதம், வீட்டு தீவிரவாதம். நாட்டு தீவிரவாதங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாட்டை அழிக்கவும் துண்டாடவும் முயற்சி பண்றது. வீட்டு தீவிரவாதம் வீட்டில் இருக்கவங்க எல்லார் மேலையும் எரிஞ்சு விழறது. அதுவும் டிப்ரெஷனோட வெளிப்பாடு தான், அதுவுமே டிப்ரெஷனோட வெளிப்பாடு தான். தற்கொலையில 2 வகை, உடனடியாக சாகிறது இல்ல லிவிங் டெட்டா இருக்கிறது. அடிக்ஷன்ல 2 வகை, புகை, மது, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது. இன்னொன்னு சாஃப்ட் அடிக்ஷன் சொல்லலாம், தன்னோடு தான் அமர முடியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை இருந்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரியான மன அமைப்பு. கான்ஸ்டன்டா என்டர்டெயின்மெண்ட் வேணும். என்ன கொடுமையான சூழ்நிலை பாருங்க. என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக அதிகமாக அந்த சமூகத்துல துக்கம், டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சுன்றது தெரிஞ்சுக்கோங்க. துக்கம் அதிகமாயிருச்சு, அதனாலதான் என்ன வேண்டியிருக்கு, என்டர்டெயின்மெண்ட் கான்ஸ்டன்டா தேவைப்படுது, அந்த அடிக்ஷன் கான்ஸ்டன்டா தேவைப்படுது, வழி இல்லாம.
மூணாவது, தீவிரவாதத்தில் ரெண்டு வகை, நாட்டு தீவிரவாதம், வீட்டு தீவிரவாதம். இந்த எதையுமே எடுக்காமல் நிஜமாக இந்த டிப்ரெஷனை தாண்டி போகணும்னா ஒரே தீர்வு தான் ஜீவன் முக்த தேடுதல். அந்த மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் தாம் மேலேயே கொட்டி தன்னையே அழிச்சுக்கிறது தற்கொலை. அதை மறந்து எப்படியாவது வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒதுக்க நினைக்கிறது அடிக்ஷன், மறக்க நினைக்கிறது அடிக்ஷன். அதை மற்றவங்க மேல கொட்டுறது தீவிரவாதம். இந்த மூன்றுமே தீர்வு கிடையாது. இதுதான் அர்ஜுன விஷாத யோகத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்பும் செய்தி. அடுத்து எம்பெருமான் அர்ஜுனனோடு பேச துவங்குகின்றார். பகவான் அர்ஜுனனுக்கு திருவாய் மலர்ந்தருளுகின்றார். இந்த பகவத்கீதை என்னும் மிகப்பெரிய ஞான பிரவாகத்தை, ஜீவன் முக்த சாத்திரத்தை, ஜீவன் முக்த ஸ்தோத்திரத்தை, ஜீவன் முக்த சூத்திரத்தை அர்ஜுனனுக்கு அளிக்கின்றார். அவருடைய செய்தியை, எம்பெருமானின் செய்தியை இப்பொழுது நாம் உள்வாங்குவோம். அடுத்த ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வாகஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரமர்ஜுன க்ளைப்யம் மாஸ்மகமப்பார்த்த நைதத்வையுபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்த்வோதிஷ்ட பரந்தப தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர ப்ராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. அருமையான ஸ்லோகங்கள். பகவத்கீதையின் மொத்த சாரத்தையும் இந்த 3 சூத்திரத்திலே எம்பெருமான் விளக்கிவிட்டார். ஆழமான விதர்க்கத்தோடு அமர்ந்து கேட்டால் இந்த 3 சூத்திரத்திலே பகவத்கீதையின் சாரம் முடிந்து விடுகிறது. நான் நினைக்கிறேன் அர்ஜுனனுக்கு இந்த 3 ஸ்லோகம் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலையும் தொடர்ந்து ஏன் எம்பெருமான் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களை சொல்கிறார் அப்படின்னா, பிரபஞ்சத்திற்காக அர்ஜுனனை முன்வைத்து பிரபஞ்சத்திற்காக எம்பெருமான் இந்த ரகசியங்களை, சூத்திரங்களை விளக்குகின்றார். ஏன்னா அர்ஜுனன் ஆஃப்டர் ஆல் ஒரு அரசனாக இருக்கின்றவன், வாழ்க்கையின் எல்லா சூக்ஷ்மங்களும் சூத்திரங்களையும் உணர்ந்தவன். அவனுக்கு இந்த 3 ஸ்லோகம் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு சம வயதுடையவன். இருவரும் காலேஜ் மேட்ஸ், குருகுலத்திலே ஒன்றாக படித்தவர்கள். இதுவரை கிருஷ்ணனை அர்ஜுனன் நண்பனாகத்தான் பார்க்கின்றான். இப்போ இந்த குழப்பம் வரும்பொழுது மட்டும்தான் ஒரு படி அதிகமாக ஆச்சாரியனாக பார்க்கின்றான். இந்த சத்தியங்களை சொல்லி கூட அதுக்கும் மேலையும் தேவைப்படும் பொழுதுதான், கிருஷ்ணன் அனுபூதியை அளிக்கும் பொழுதுதான் அவதார புருஷனாக ஞான குருவாக பார்க்கின்றான். அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் மூலமாக அர்ஜுனனுக்கு மட்டுமல்லாது இந்த உலகத்திற்கே தான் சொல்ல வேண்டிய செய்தியின் சாரத்தை எம்பெருமான் விளக்குகின்றார்.